அந்நியார் அவர்களை பற்றி 300 கோடி பணம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு பெரிய ஆடம்பர கார் வாங்கிட்டாங்க. நான் பாட்டுக்கா வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு அப்படியே வர பாதையில் நான் பாட்டுக்கா போயிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா எங்கள் ஆயாலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, விளையாட்டுக்காரனாக இருக்கானாப்பா, இன்னமும் புத்தி இல்லாமல் அப்படியே ஏதோ அப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த டைட்டில் பார்க்கும்போது அப்படியே எனக்கே ஒரு இது தோணுச்சு, இன்னமும் புத்தி இல்லாமல் தான் இருக்கிறான். இப்போ கூட பாருங்கள், இந்த படத்தில் இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க. அந்த இடத்துல இந்த படத்தில் சம்மந்தப்பட்டதோ இல்லை படத்தோட பேரையோ வெளியில் பிரபலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பேட் எடுத்துகிட்டு வந்தேன், பால் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த கீர்த்தி கூட வெளியில் கிரிக்கெட் விளையாடுற மாதிரிலாம் பண்ணேன். இது வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு விளையாட்டுத்தனமாக தான் தெரியும், என்னப்பா இவன் அப்படின்னு. என்னோடய குடும்பத்துலேயும் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு. என்ன பண்ணுறது, இதுதான் நான் சொன்னேன், இன்னும் நான் விளையாட்டுக்காரனாக தான் இருக்கேன் அப்படின்னு. ஒளிப்பதிவாளர் சங்கம் நடத்திய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்போ வந்து அங்கே நடத்தினவங்கள்ட்ட கேட்டேன், யார் யார் நடிகர்கள் யார் யார் வரா அப்படின்னு. அப்போ 2-3 பேர் சொன்னாங்க, அவங்க வராங்க இவங்க வராங்க. போய் பார்த்தா ஒரு சிலர் அவங்க மட்டும்தான் வந்தாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம். ஏன்னா நீங்கள் என்ன தான் கோடி கோடியாக போட்டு படம் எடுத்தாலும் இந்த இடத்துக்கு வந்து இவங்க முன்னாடி காட்டி அவங்க வச்சுருக்க கேமராவில் அதை ஷூட் பண்ணி அதை வெளியிலலாம் எல்லா இடத்தையும் காட்டுறாங்க. அப்போ அதுக்கு மட்டும்தான் இவங்களை நீங்கள் பயன்படுத்துவீங்களா? அவர்களுடைய நல்லது கெட்டது குடும்ப நிகழ்ச்சி வெளி நிகழ்ச்சி எல்லாத்துலேயும் கலந்துக்க கூடாதா என்பது என்னோட ஒரு ஆதங்கம். அது காரணம், இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா கூட அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நடிகர் நடிகைகள் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கும் பத்திரிகையாளர் சங்கம், ஒளிப்பதிவாளர் சங்கம், இவங்களுடைய நிகழ்ச்சிலாம் நீங்கள் தயவு செஞ்சு கலந்துக்கணும். அந்த நேரம் மட்டும் நம்மளோட படத்துக்கு மட்டும் ப்ரமோஷனுக்கு மட்டும் பயன்படுத்தினா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். இது என் மனசுலேருந்து சொல்கிறேன். இது சொல்கிறது கூட எனக்கு இது இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் நான் கண்கூடாக பார்க்குறதுனால உங்கள் ஒருவனாக எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் அந்நியார் அவர்களை பற்றி சில தவறான செய்திகள்லாம் போட்டுட்டு வரீங்க. 1.5 கோடியில் கார் வாங்கிட்டாங்க, திமுக கூட இணைஞ்சதால் 300 கோடி பணம் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஒரு பெரிய ஆடம்பர கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொல்லிட்டு வரீங்க. ஏன் கேப்டன் குடும்பத்திற்கு ஒரு 1.5 கோடியில் கார் வாங்கிறதுக்கு கூட அவங்களால முடியாதா? அது மட்டும் இல்லை, அந்த கார் வாங்கியே கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கிட்ட ஆகுது. நான் அந்த காரை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்கலனாக்க விட்டுட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு எதுக்கு ஒரு தவறான செய்தியை கேப்டன் குடும்பத்தின் மீதும் தேமுதிக மீதும் எதுக்கு ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வரீங்க? அப்படி நீங்கள் கேப்டன் மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா, தேமுதிக மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா, போன எலெக்ஷன்லாம் நிற்கிறப்போ கேப்டனை ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ வைத்தறிச்சலில் சொல்கிற மாதிரி இருக்கு. அப்படி நீங்கள் கேப்டன் மீதும் தேமுதிக மீதும் அவ்வளவு உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுனாக்க நீங்கள் அப்போவே ஜெயிக்க வச்சிருக்கலாம். ஏன் அவருடைய மகன் பிரபாகரன் அவர்கள் நிற்கும்போது கூட அவரை ஜெயிக்க வச்சிருக்கலாமே? கட்சியில் உள்ளவங்களை ஜெயிக்க வைக்காட்டியும் அட்லீஸ்ட் அவருடைய மகனையாச்சும் ஜெயிக்க வச்சிருக்கலாமே? எதுக்கு இப்படி ஒரு தவறான விமர்சனங்களை எல்லாரும் வைத்துட்டு வரீங்க? தயவு செய்து இந்த உலகம் வந்து வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். அதனால நீங்க கேப்டன் அவர்களுக்கு, தேமுதிக அவர்களுக்கு, அந்நியார் அவர்களுக்கு, பிரபாகரன் அவர்களுக்கு நீங்க ஓட்டு போடாட்டியும் கூட பரவாயில்ல, ஆனால் தயவு செய்து ஒரு தவறான விமர்சனத்தை வைக்காதீங்க. 300 கோடி வாங்கிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க தான் பக்கத்துல இருந்து போய் எண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? அந்த மிஷின்ல போட்டு 300 கோடி எண்ணி பார்த்தீங்களா எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு? தயவு செய்து கேப்டன் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி யாருன்னா பேசினீங்கன்னாக்க உங்க நாக்கு அழுகி போயிடும். அவருடைய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நீங்க அவரை பற்றி கேப்டன் குடும்பத்தை பற்றி தவறாக பேசியிருந்தா உங்க குடலும் அழுகி போயிடும். நன்றி, வணக்கம். இது என்ன ஹீரோயினா? ஹீரோயின் சொல்லி தான் அவன் என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இங்கே வந்தாக்க அந்த அம்மா ஏதோ தங்கச்சி கேரக்டர் அப்படியா?
ஏன் அப்படி நான் எப்பவுமே உண்மையை மட்டும்தான் பேசுறாளே. ஏமா வாமா. இந்த சகோதரியின் பெயர் கீர்த்தி. என்ன என்ன விளையாடிருக்காங்க? இந்த இந்த படத்துல விளையாட்டுக்காரன். இந்த படத்துல கீர்த்தி சுரேஷா? ஓ கீர்த்தி சுரேஷா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, கிடைச்சிருச்சு போல. அப்ப இந்த பக்கம் யார் போட்டா போடுவீங்க? யாரு? ஐயா நான் போறேன்பா நானு, புரியுதுங்களா? அதனால இந்த சகோதரி கீர்த்தி அவர்கள் நல்லா நடிச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சுது. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் அந்த தாவணி போட்ட புண்ணியம் வரல? தாவணி போட்ட புண்ணியம் வரல? சரி, ஓகே. எனிவே இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.